ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாகவே சொல்லி இருக்காங்க. அதாவது 12 ராசி நேயர்களுக்குமே இந்த காலகட்டம் ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நாட்களாக இருக்க போகிறது. நீங்க நினைத்ததெல்லாம் கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் ஒரு சில ராசினியர்களுக்கு கண்டிப்பா இருக்க போகிறது. ஒரு சில ராசினியர்களுக்கு நினைத்து பார்க்காத பாதிப்புகள், நினைத்து பார்க்காத ஆபத்துகள், எதிர்பாராத பிரச்சனை, சிக்கல், சங்கடம், மன வருத்தம் இந்த மாதிரியும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகவும் சொல்லி இருக்காங்க. ஸோ உங்களுடைய ராசிக்கு நன்மை கிடைத்திருக்கா இல்லை ஆபத்துகள் நடக்க போகிறதா என்பதை கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. இன்று மீனம் ராசி நேயர்களுக்கு ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்க வாழ்க்கையில இந்த நேரத்துல நடப்பதை நீங்க முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளும் போது வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிச்சயமா நீங்க தவிர்க்க முடியுங்க. ஸோ மீன ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கண்டிப்பா இந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பலனை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு என்பதையும் நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இந்த ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கிரக பயிற்சி, கிரகங்களுடைய சேர்க்கை, கிரகங்களுடைய சூழ்ச்சி, இந்த மாதிரி கிரகத்துடைய ஆட்டம் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். கிரகத்துடைய வக்ர ஆட்டம் கூட நம்ம சொல்லலாங்க. ஒரு சில ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வக்ர ஆட்டத்தால் பாசிட்டிவான நன்மைகள் நடக்கும். இன்னும் ஒரு சில ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா அசுப மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்க போகிறது, என்ன மாதிரி சம்பவங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில காத்திருக்கு என்பதா விரிவாக பார்க்கலாங்க. பொதுவாகவே மீன ராசினியர்கள் ரொம்பவே தன்மையாக செயல்படக்கூடிய, தன்மையாக பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. மீனராசினியர்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அவங்களுடைய பேச்சு திறமையை வைத்து அதை வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாங்க. ஸோ உங்களுக்கு ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியில 6ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த நேரத்தில் பார்க்கிறார். செவ்வாய் பார்ப்பதால் உடல் ரீதியாக, ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தால் நீங்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில சிறிய சிறிய தொந்தரவு மட்டும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது தலைவலி, கால் வலி, கை வலி, இந்த மாதிரி சிறு சிறு தொந்தரவு மட்டும் ஏற்படலாம். எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலை இந்த நேரத்தில் நீங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாட்களாகவே மனதில் குழப்பமான ஒரு நிலையில போட்டு கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த நேரம் ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு தெளிவை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாயா இருந்தாலும் சரி, தந்தையா இருந்தாலும் சரி, கவனமா பார்த்து கொள்ளுங்க. திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கள் ஏற்படலாம். இதனால மன வருத்தத்திற்கு கூட நீங்க ஆளாகலாம். ஸோ கவலைப்படாமல் முயற்சியை மட்டுமே கைவிடாமல் செய்து வாருங்க. எந்த ஒரு வேலையை செய்வதா இருந்தாலும் தகுந்த முன் ஏற்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். எதையுமே பிளான் பண்ணி செய்வது தான் நீங்க செய்யக்கூடிய விஷயத்துல ஏற்படக்கூடிய தடைகளை நீங்க மாற்ற முடியும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய மீன ராசினியர்களுக்கு எந்த நேரம் லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. பண வரத்தும் அதே போல அதிகமாக இருக்கிறது. பழைய வாக்குகள் வசூலாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கூட சிலருக்கு கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் இதமான ஒரு சூழல் இந்த நேரம் உங்களுக்கு காணப்படும். ஸோ நீங்க எதிர்பார்த்திருந்த ஒவ்வொரு விஷயமா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இந்த நேரத்தை நிச்சயமா நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீனராசினியர்கள் எதிர்பார்க்காத நிறைய மாற்றங்கள் இந்த நேரம் உங்களுக்கு தேடி வரப்போகிறது. நீங்க செய்யக்கூடிய விஷயத்துல தாமதம் ஏற்பட்டாலும் பின் விளைவு உங்களுக்கு நல்லபடியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறவினர் வருகை ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது இப்ப நல்லது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் செலவு உண்டாகலாம். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய படைப்புகளுக்கு மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும்.
மீனம் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன ராசியில புரட்டாதி 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த காலகட்டம் ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு இந்த கிரகங்களுடைய அடிப்படையின் காரணமாக பார்க்கும் பொழுது விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி உங்களுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்திற்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதை அடையாமல் விடமாட்டீங்க. அதை அடைவதற்காக எப்பேற்பட்ட விஷயத்தையும் செய்வீங்க, எப்பேற்பட்ட முயற்சியும் செய்வீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால முயற்சியை மட்டுமே கைவிடாமல் செய்து வருங்க. சந்திரனின் சஞ்சாரத்தால் பணவரத்து அதிகரிக்கும். பயணம் மூலம் லாபத்தை கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்களுடைய நட்பு உங்களுக்கு ஏற்படும். வாகனம் மூலம் லாபம் அதிகரிக்கும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஸோ நிறைய அற்புதங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததாக மீனம் ராசியில உத்திராடாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பல விதத்திலும் புகழ் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் வாதாடி நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னு குறிப்பாகவே சொல்லி இருக்காங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகிடும். பழைய பாக்கி வசூலாகலாம். வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல் அதிகாரிகளின் உதவி கூட உங்களுக்கு தகுந்த நேரத்தில் வந்து சேரும். சக ஊழியர் மத்தியில இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் இந்த காலகட்டத்தில் விலகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மீனம் ராசியில ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் நடக்க போகிறது அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன விஷயம் என்பதை கண்டிப்பா நீங்களும் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவினர்கள் வருகை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணம் போன்ற சுப காரியங்கள் நல்லபடியாக நடந்திடும். நிலம் வீடு மூலம் லாபம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நெருக்கங்கள் அதிகரிக்கும். சுவையான உணவு கிடைக்கலாம். மனபலம் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாகவே மீன ராசினியர்களுக்கு நிறைய பாசிட்டிவான நன்மைகள் ஏற்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் எந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யணும், எந்த மாதிரி தெய்வ வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவகிரகத்தில் குருவிற்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வியில வெற்றி கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி பரிகாரங்கள் தெய்வ வழிபாட்டை ட்ரை பண்ணி பாருங்க. இதை செய்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான நன்மை நடக்கும் அப்படின்னு ஜோதிட ரீதியாகவும் சொல்லி இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மீனம் ராசினியர்களுக்கு ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகிறது என்பது விரிவாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.